ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட் வித் மோஹித். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறோன்னா அதோட ஃப்ரீ டொமைனோட எப்படி ஹோஸ்ட் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ பட்டன் கிளிக் பண்ணி ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோல்டர் நேம் இருக்கணுமோ அதை உங்களோட வெப்சைட் நேம் அது என்னென்னதை நீங்கள் வெப்சைட் நேம் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் கோட் வித் மோஹித்னு கொடுக்குறேன். கோட் வித் mohit.com அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். பின்னாடி நீங்கள் www ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல, அப்படியே வச்சு க்ரியேட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணி இதில் கெட் லிங்க் இல்லை ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஷேர் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்ச் டு எனி ஒன் வித் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து எனி ஒன் வித் லிங்க்குன்னு மாறிடுச்சு. இப்போ டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து இதுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து HTML ஃபைல் தேவை. ஸோ அதனால் ஒரு ஃபைல் ரெடி பண்ணிக்கோங்க HTML யூஸ் பண்ணி. நான் ஏற்கனவே ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் அந்த ஃபைல். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா நான் க்ரியேட் பண்ண போகிற வெப்சைட்டில் இதுதான் ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த கோடை நான் இதில் இந்த ஃபோல்டருக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கணும். நான் இப்போ இதில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ கூகுள் டிரைவில் அப்லோட் ஆகிடுச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் எனி ஒன் வித் லிங்க்கு மாற்றிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ index.htmlங்கிற நேமில் தான் இருக்கணும். இப்படியே வச்சுட்டு இப்போது drb.tw அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது drb.twன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஹோஸ்ட் ஆன் கூகுள் டிரைவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அக்கௌண்ட் சூஸ் பண்ண சொல்ல அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் அல்லோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ லோட் ஆகுது. ஸோ வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட வெப்சைட்டோட இது. ஸோ நான் இதை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த ஃபைல் நம்ம என்ன லோட் பண்ணி வச்சுருந்தோமோ அது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது HTTPS செக்யூர் இது. அண்டு அவ்வளோதான். நம்ம ஃபோல்டர் நேம் என்ன கொடுத்தோமோ அது இங்கே வந்துருச்சு. ஸோ index.html வச்சுருந்தா தான் வரும். ஒரு வேளை நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுவும் நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா மட்டும் வராது. அதில் ஃபைல் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபைலு index.htmlங்கிற நேமில் மட்டும்தான் இருக்கணும். index. இல்லைன்னா public.htmlங்கிற ஃபைல் நேமில் தான் இருக்கணும். அண்ட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோல்டர் ஒரு வேளை க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வெப் பேஜஸில் இது காமிக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஃபைலும் இல்லைங்கிறனால அது வெப்சைட் ஏதாவது நீங்கள் லோட் பண்ணி வச்சுருந்தா தான் அது காமிக்கும். நீங்கள் எந்த ஃபைலும் லோட் பண்ணலைன்னா அது வெப்சைட் எதுவுமே நீங்கள் ஃபைல் லோட் பண்ணலைன்னா காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இங்கே யுவர் சைட் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் வந்து இங்கே நான் இருக்குது இல்லை, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் drb.tw அப்புறம் தான் இந்த ஃபோல்டர் நேம் வந்துருக்குது. ஸோ இந்த நேம் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்கு தான் இது. இதை நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்படி கொடுத்துட்றேன். இப்போ செட் சைட் நேம் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே ரீலோட் பண்ணுங்க. இங்கே வந்துட்டு மாற்றிடுறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்தோம்னா அதுதான் இங்கேயும் வந்துருக்குது.
இப்போ ஓப்பன் பண்ணேன்னா இது லோட் ஆகுது. நான் என்ன கொடுத்தனோ அது வருது. ஸோ இப்போ இது வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. வெயிட் பண்ணுங்க, நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ 22 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ 22 கேரக்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஸோ அந்த 22 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. 22 கேரக்டர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குறதுனா நீங்கள் வந்து அதுக்கு 40 கேரக்டர்ஸ் லிமிட் இருக்குது. 22 கேரக்டர்ஸ்க்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு 40 கேரக்டர்ஸ். 40 கேரக்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் இந்த 22 கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, நான் இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ சைட் நேம் கொடுத்துட்டேன். லோட் ஆகுது. வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது லிங்க் ஆட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் நார்மலாக எப்படி HTML பண்ணுறீங்களோ அதுதான். ஒருவேளை உங்களுக்கு HTML தெரியாதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், HTML கோர்ஸ்க்கான லிங்க். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.